இந்தியாவோட மாபெரும் இதிகாசமான மகாபாரதத்தில் பங்காசுரன் அப்படின்னு ஒரு அரசன் பெண்ணாக மாறினதை பற்றி இருக்குது. தருமருக்கு ஒரு சந்தேகம். அவர் பீஷ்மர்கிட்ட ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் புரியும் கலவை செயல்பாட்டில் யார் அதிக இன்பம் பெறுவார் என்பதை கேட்கிறாரு. இது தொடர்பாக பீஷ்மர் பங்காசுரனுக்கும் இந்திரனுக்கும் இடையில் நடந்த இந்த கதையை சொல்கிறாரு. முற்காலத்தில் பங்காசுரன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் பெரிய அறிவுடையவனாகவும் அரசமுனியாகவும் அறியப்பட்டிருந்தான். இருந்தாலும் அவனுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. அதனால் அவன் ஒரு வேள்வியை செய்தான். அக்னிஸ்துதம் என்ற வேள்வியில் நெருப்பின் தேவன் மட்டுமே துதிக்கப்படுவதன் விளைவாக இந்திரன் அந்த வேள்வியை விரும்புவது கிடையாது. இருந்தாலும் அந்த வேள்வி பிள்ளை பெறும் நோக்கில் தங்கள் பாவங்களை தாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள முனையும் மனிதர்களால் விரும்பப்படும் வேள்வியாக இருந்தது. பங்காசுரன் இந்த வேள்வியை செய்ததும் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு பங்காசுரனின் மேல் மிகுந்த கோபம் வந்தது. அவனிடம் ஏதாவது தவறுகளை கண்டால்தான் அவனை தண்டிக்க முடியும் என்பதால் அன்று முதல் அவனிடம் தவறுகளை தேடத் தொடங்கினான். ஆனாலும் பங்காசுரன் ஒரு உயர் ஆன்ம ஏகாதிபதியாக இருந்ததால் இந்திரனால் அவனிடம் எதுவும் தவறுகளை காண முடியவில்லை. சில காலம் கழித்து ஒரு நாள் அந்த மன்னன் வேட்டைக்கு புறப்பட்டு சென்றான். இந்திரன் தனக்குள்ளேயே உண்மையில் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஏகாதிபதியை புத்தி மயங்க செய்தான். இந்திரனால் புலன்கள் திகைத்து குழப்பத்தில் இருந்த அந்த மன்னன் தன் குதிரையில் தனியாக சென்று கொண்டிருந்தான். பசியும் தாகமும் அவனை வாட்டியது. திசைப்புள்ளிகளை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அவன் தெளிந்த நீர் நிரம்பிய தடாகம் ஒன்றை கண்டான். தன் குதிரையில் இருந்து இறங்கிய அவன் தடாகத்தில் மூழ்கி எழுந்தான். அப்போது அந்த தடாகத்தின் தன்மையால் அவன் பெண்ணாக மாறிவிட்டான். பாலின மாற்றமடைந்த அம்மன்னன் வெட்கமடைந்தான். இந்த குதிரையை நான் எவ்வாறு செலுத்தப் போகிறேன்? என் தலைநகருக்கு எவ்வாறு திரும்பப் போகிறேன்? அக்னிஸ்துத வேள்வி செய்ததன் விளைவால் பெரும் வலிமை மிக்கவர்களும் என் மடியில் பிறந்தவர்களுமான 100 மகன்களை பெற்றிருக்கிறேன். இவ்வாறு மாற்றமடைந்திருக்கும் நான் அவர்களிடம் என்ன சொல்லப் போகிறேன்? என்னுடைய மனைவியர், உறவினர், நலன் விரும்பிகள் மற்றும் எனது குடிமக்கள் ஆகியோரிடம் நான் என்ன சொல்லப் போகிறேன்? ஐயோ, என் ஆண் தன்மை மறைந்துவிட்டது. என்ன காரணத்திற்காக எனக்கு பெண் தன்மை உண்டானது? இந்த பாலின மாறுபாட்டின் விளைவால் நான் குதிரையில் எப்படி ஏறப்போகிறேன் என்று நினைத்தான். சோகமான எண்ணங்களுடன் அந்த ஏகாதிபதி பெண்ணாக மாறியிருந்தாலும் ஏற்கனவே குதிரையேற்றத்தில் அவன் வல்லவனாக இருந்ததால் பெரும் முயற்சிக்கு பிறகு குதிரையில் ஏறி தனது தலைநகரத்துக்கு திரும்பினான். மன்னன் பங்காசுரனது மனைவியர், மகன்கள், பணியாட்கள், நகரம் மற்றும் மாகாணங்களின் குடிமக்கள் எல்லோரும் இந்த இயல்பிற்கு மீறிய மாறுபாட்டை கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தனர். அப்போது அந்த அரசமணி அவர்களிடம், ஒரு பெரும் படையின் துணையுடன் நான் வேட்டைக்கு சென்றிருந்தேன். அப்போது ஒரு அழகிய தடாகத்தை கண்டேன். தூய்மை சடங்குகளை செய்வதற்காக அந்த ஊடைக்குள் மூழ்கிய நான் ஒரு பெண்ணாக மாறிவிட்டேன் என்றான். பெண்ணாக மாறியிருந்த அந்த ஏகாதிபதி தனது மனைவியர் மற்றும் மகன்கள் அனைவரும் பேர் சொல்லி அழைத்து, நீங்கள் இந்த நாட்டை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள், நான் காட்டுக்கு செல்லப் போகிறேன் என்றான். பின்னர் அரச பொறுப்பை தனது மகன்களிடம் கொடுத்துவிட்டு காட்டிற்கு சென்றான். இங்கே வந்த பங்காசுரன் ஒரு தவசி வசித்து வந்த ஓர் ஆசிரமத்தை அடைந்தாள். அந்த தவசியின் மூலம் 100 மகன்களை பெற்றாள். அந்த பிள்ளைகள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு தன் முந்தைய பிள்ளைகளிடம் சென்ற அவள் அவர்களிடம், நான் ஆணாக இருந்தபோது என் மடியில் பிறந்த பிள்ளைகள் நீங்கள். நான் பெண்ணாக மாறிய நிலையில் என்னால் பெற்றெடுக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள் இவர்கள். எனவே பிள்ளைகளே, ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த சகோதரர்களைப் போல நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக என் நாட்டை அனுபவியுங்கள் என்று கூறினாள். தங்களை பெற்றோரின் இந்த ஆணையின்படி அந்த சகோதரர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் அந்த நாட்டை அனுபவிக்க தொடங்கினர். அந்த மன்னனின் பிள்ளைகள் எல்லோரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரர்களைப் போல ஒற்றுமையாக நாட்டை அனுபவிப்பதைக் கண்டு கோபத்தில் நிறைந்த இந்திரன்
இந்த அரச முனியை பெண்ணாக மாற்றியிருப்பதன் மூலம் நான் அவனுக்கு தீங்கிழைப்பதற்கு பதில் நன்மையை செய்திருப்பதாக தெரிகிறது என்று நினைத்து ஒரு பிராமணனின் வடிவையேற்று மன்னனின் தலைநகருக்கு சென்று அந்த பிள்ளைகள் அனைவரையும் சந்தித்து அவர்களுக்குள் பிரிவை ஏற்படுத்துவதில் வெற்றியடைந்தான். அவன் ஆணாக இருந்தபோது பங்காசுவனன் பெற்ற பிள்ளைகளை பார்த்து, நீங்களே அரச முனியான பங்காசுவனின் பிள்ளைகள் ஆவீர். இவர்கள் ஒரு தவசியின் பிள்ளைகள் ஆவார்கள். உங்கள் தந்தை வழியில் நீங்கள் அடைந்த இந்த நாடு ஒரு தவசியின் பிள்ளைகளால் அனுபவிக்கப்படுகிறது என்று கூறி அவர்களுக்குள் ஒரு பிளவை உண்டாக்குவதில் இந்திரன் வெற்றி பெற்றதால் மிக விரைவில் அவர்கள் தங்களுக்குள் போரிட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் கொண்டனர். இதை அறிந்த ஒரு பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்த பங்காசுவனன் தீரத்தில் அழுது புலம்பினாள். தேவர்களின் தலைவனான இந்திரன் ஒரு பிராமணனின் வடிவை ஏற்று அந்த பெண் தவசி வாழ்ந்து வந்த இடத்துக்கு சென்று அவளை சந்தித்து, ஓ அழகிய முகம் படைத்தவளை, எந்த துயரத்தில் நீ இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். இந்திரனை பார்த்த அந்த பெண், ஐயா, என்னுடைய 200 மகன்கள் காலனால் கொல்லப்பட்டிருக்கின்றனர். முன்பு நான் ஒரு மன்னனாக இருந்தேன். அந்நிலையில் எனக்கு 100 மகன்கள் இருந்தனர். பிறகு பெண்ணாக மாறிய நான் என் கணவரான ஓர் உயர் ஆன்ம தவசியின் மூலம் 100 மகன்களை பெற்றேன். அவர்கள் அனைவரும் அந்த ஆசிரமத்திலேயே பிறந்தனர். அவர்களையும் தலைநகரத்திற்கு அழைத்து சென்றேன். காலத்தின் ஆதிக்கத்தில் என் பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் சச்சரவில் ஈடுபட்டனர். இவ்வாறு காலத்தால் பீடிக்கப்பட்ட நான் தீரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்றாள். அப்போது இந்திரன் அவளிடம், ஓ பெண்ணே, பழங்காலத்தில் இந்திரனுக்கு பிடிக்காத ஒரு வேள்வியை செய்தாய். நீ எனக்கு பெருந்துன்பத்தை தந்தாய். உண்மையில் நான் அப்போது இருந்தாலும் என்னை நீ மதித்து அழைக்கவில்லை. நானே அந்த இந்திரன். நீ யாரிடம் வேண்டுமென்றே பகையை நாடினாயோ அவன் நானே என்றான். இந்திரனை கண்ட அந்த அரசமுனி அவனது பாதங்களில் விழுந்து தன் தலையால் அவற்றை தீண்டி இந்திரனிடம், நீ சொல்லும் வேள்வியானது வாரிசை விரும்பி செய்யப்பட்டது. உனக்கு தீங்கிழைக்கும் எந்த நோக்கத்திலும் செய்யப்படவில்லை. எனவே எனக்கு உன் மன்னிப்பை அருள்வதே உனக்கு தகும் என்றான். பெண்ணாக மாறிய அந்த ஏகாதிபதி தன்னிடம் நெடுஞ்சான் கடையாக உடந்து கிடப்பதைக் கண்ட இந்திரன் அவனிடம் நிறைவை அடைந்து அவனுக்கு ஒரு வரத்தை கொடுக்க விரும்பி, மன்னா, பெண்ணாக மாறிய நிலையில் உன்னால் பெறப்பட்டவர்கள், ஆண் பாலினம் கொண்ட மனிதன் நிலையில் உன்னால் பெறப்பட்டவர்கள், இந்த 2 பேரில் நீ எவரை மீட்க விரும்புகிறாய்? அவர்களில் எவர் பிழைக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பெண் தவசி தன் கரங்களை கூப்பிக்கொண்டு இந்திரனிடம், பெண்ணாக இருந்து என்னால் பெறப்பட்ட என் மகன்கள் மீண்டும் உயிர் பெறட்டும் என்றாள். இதனால் ஆச்சரியத்தில் நிறைந்த இந்திரன் மீண்டும் அந்த பெண்ணிடம், மனிதரில் ஆண் பாலின வடிவில் இருந்தபோது உன்னால் பெறப்பட்ட பிள்ளைகளிடம் ஏன் குறைவான அன்பை கொண்டிருக்கிறாய்? பெண்ணாக மாற்றமடைந்த இந்த நிலையில் உன்னால் பெறப்பட்ட பிள்ளைகளிடம் ஏன் அதிக அன்பை கொண்டிருக்கிறாய்? இவை அனைத்தையும் எனக்கு சொல்வதே உனக்கு தகும் என்றான். அதற்கு அந்த பெண், ஆண் கொள்ளும் பாசத்தை விட பெண் கொள்ளும் பாசமே பெரியது. எனவே பெண்ணாக என்னால் பெறப்பட்ட பிள்ளைகள் மீண்டும் உயிர் பெறுவதையே நான் விரும்புகிறேன் என்றாள். இதை கேட்ட இந்திரன் நிறைவடைந்து, வாய்மை நிறைந்த பெண்ணை, உன் பிள்ளைகள் அனைவரும் உயிர் பெறட்டும் என்று எல்லா பிள்ளைகளையும் உயிர் பெற்று எழச் செய்தான். மேலும், மன்னர்களில் முதன்மையாய் இருந்தவளை, உண்மையில் நீ எந்த வரத்தை விரும்பினாலும் கேட்பாயாக. நீ பெண்ணாக அல்லது ஆணாக எந்த நிலையில் வாழ விரும்புகிறாயோ அந்த வரத்தை தருகிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த பெண், நான் பெண்ணாகவே நீடிக்க விரும்புகிறேன். உண்மையில் நான் ஆண் தன்மையை திரும்பப் பெற விரும்பவில்லை என்றாள். இதை கேட்ட இந்திரன் மீண்டும் அவளிடம், ஓ பலமிக்கவளை, ஆண்மை நிலையை கைவிட்டு நீ ஏன் பெண்மையை விரும்புகிறாய் என்று கேட்டான். அதற்கு அரசர்களில் முதன்மையாக இருந்து பெண்ணாக மாறியிருப்பவள் கலவி செயல்பாடுகளில் ஆண்களால் அனுபவிக்கப்படுவதை விட பெண்களால் அனுபவிக்கப்படும் இன்பமே பெரியது. இந்த காரணத்திற்காகவே நான் பெண்ணாக தொடர விரும்புகிறேன். தேவர்களில் முதன்மையானவனே, பெண்ணாக இருக்கும் என்னுடைய தற்போதைய நிலையிலேயே நான் பெரும் இன்பத்தை பெறுகிறேன். இப்போது பெண்ணாக இருக்கும் இந்நிலையிலேயே நான் நிறைவாக இருக்கிறேன். எனவே நீ என்னை விட்டு செல்லலாம் என்றாள். அவளுடைய இந்த வரத்தை கேட்ட தேவர்களின் தலைவன், அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லி அவளிடம் விடைபெற்று கொண்டு சொர்க்கத்துக்கு சென்றான். இதன் அடிப்படையில் ஆண்களை விட பெண்களே அதிக இன்பத்தை பெறுபவர்களாக அறியப்படுகிறார்கள் என்று பீஷ்மர் கூறினார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.